துலாம் ராசி. எந்த ஒரு விஷயத்தையும் வேகமா செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. அந்த வேகம் தான் இவங்கள வெற்றி அடையவும் வைக்கும். செய்யறதுக்கு முன்னாடி எவ்வளவு வேணா யோசிப்பாங்க. ஆனா ஒரு விஷயத்த கையில எடுத்துட்டாங்க அப்படின்னா, அத செஞ்சு முடிக்கிறதுக்கு நேரம் காலமே பார்க்க மாட்டாங்க. உழைப்புக்கு பெயர் போனவங்க. அதுவும் கடினமான உழைப்புனா துலாம் ராசிக்காரர்கள நீங்க சொல்லலாம். நெனச்ச வேலைய நெனச்சபடியே நடத்தி முடிக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு திருப்தியே இருக்கும். அதுவரைக்கும் தூக்கம் வராது, சோறு தண்ணீயே இறங்காது. அதே மாரி சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு வெற்றியை மட்டுமே கையில பிடிக்கக்கூடியவங்க. தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. அப்படி ஒண்ணு நடந்தாலே சரி, அத விட அதிகமான இன்னும் பெரிய வெற்றியை அடையணுன்ற நோக்கத்தோட இவங்க செயல்படுவாங்க. எல்லாமே ஓகே. இவங்க இப்படி எல்லாத்துலயும் முன்ன இருக்குன்னு நினைக்கிறாங்களா? அப்ப மத்தவங்களலாம் வளர விட மாட்டாங்களா? மத்தவங்களுக்கெல்லாம் உதவிகரமா இருக்க மாட்டாங்களா? மத்தவங்களுக்கு வழிகாட்ட மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் செய்யறதுனால தான் இவ்ளோ நல்ல குணங்கள் இருந்தும், அதாவது முன்னாடி வரதுக்கான எல்லா குவாலிஃபிகேஷன் இருந்தும், இப்போ வரைக்கும் பின்னாடி நின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது மத்தவங்கள ஏத்தி விட்டுட்டு ஏணியா இருக்கிறது துலாம் ராசிக்காரங்க தான். மத்தவங்க வாழ்க்கைக்கு வெளிச்சத்த விளக்கேத்தி வச்சுட்டு, இவங்க இருட்டுல தான் இருக்காங்க. இந்த நிலையில வாழக்கூடிய துலாம் ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. தெய்வ சக்தியால அதிசயம் ஒன்று நடக்க போகுது. துலாம் ராசிக்காருடைய வாழ்க்கையில. சொந்த பந்தங்கள் எல்லாம் புரளி பேச போறாங்க. என்னன்னு பேச போறாங்க? ஆல்ரெடி அததானே பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் நல்லா இருந்திரக்கூடாது. ஒரு நல்லா பளிச்சுன்னு ஒரு ட்ரெஸ் போட்டுறக்கூடாது. என்ன இவன்லாம் இதெல்லாம் போட்டுருக்கான்? அ இவன்லாமா? இப்படி நெறைய பேருடைய ஏளன பேச்சுக்கு ஆளாகி தான் துலாம் ராசி இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா இவங்க செலவு பண்றாங்க பாத்தியா? அந்த காசுக்கு கூட இவங்க தகுதியா வரமாட்டாங்க. தப்பா பேசுறேன்னு நினைக்க வேணாம். துலாம் ராசிக்காரர்கள் அந்த அளவுக்கு தன்னுடைய உழைப்ப மத்தவங்களுக்காக, மத்தவங்களுடைய நல்லதுக்காக, மத்தவங்களுடைய சிரிப்புக்காக செலவழிக்கக்கூடியவங்க. என்ன ஒண்ணு பாசத்துக்கு அடிமை. பாசத்த தேடி, தேடி, தேடி செலவு பண்ணாலும் அதாவது விலை கொடுத்தும் இவங்களால பாசத்த வாங்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் எல்லா இடங்கள்லயும் இவங்க தேவைப்படுறாங்க. ஆனா இவங்களுக்குன்னு தேவைப்படுறப்போ ஒரு நாதியும் கிடையாது. இதுதான் இன்றைய நிலையில இவங்களுடைய வாழ்க்கை நிலை. அது இருந்தாலும் பரவால்ல. பிரச்சனை கிடையாது. நான் கடவுள நம்புறேன். கடவுள் என்ன பார்த்துப்பாரு. இப்படி கடவுள் மேல பாரத்த போட்டு வாழக்கூடிய உங்களுக்கு தை மாதம். தை பொறந்தால் வழி பிறக்கும். உங்களுடைய வலியை அதாவது காயத்திற்கு மருந்தாக நல்ல வழியை கொண்டு வந்திருக்கு இந்த தை மாதம். துலாம் ராசி தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தை மட்டுமே நீங்க பார்க்க போறீங்க. குறிப்பா பண பிரச்சனை, நிதி சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகுது. பணம் அப்படிங்கிறது பல வழிகள்ல உங்களுக்கு சேரும். அதே மாதிரி கடன் வாங்கி கடன் நெருக்கடியில வாழ்றவங்களுக்கு கூட அந்த கடனை சுத்தமா பைசா பாக்கி இல்லாம அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கும். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் துலாம் ராசி அடிக்கடி செஞ்சு நிறைய பிரச்சனைகள்ல சிக்கல்கள்ல மாட்டி தவிச்சிருப்பீங்க. என்ன தெரியுமா? யோசிக்கிறீங்களா? யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்து மீது கவனம் வச்சுக்கணும். இந்த 2 விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணும். குறிப்பா வீட்டு சாப்பாட மட்டுமே சாப்பிடணும். ஹோட்டல் சாப்பாட சுத்தமா தவிர்த்துனா அது நேரத்துக்கு சாப்பிடணும். 4 விஷயம் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. ஆரோக்கியத்து மீது கவனம் இருக்கணும். வீட்டு சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடணும். அதுவும் நேரத்துக்கு சாப்பிடணும். அடுத்ததா வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்துல எதிர்பார்த்த விட நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலை கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். கொஞ்சம் கூடுதல் உழைக்க வேண்டியிருக்கும். ஆனா அந்த உழைக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். அடுத்த பண வரவை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்க ஆண்களோ, பெண்களோ, சின்ன தொழில் செய்றவங்களோ, இல்ல வீட்டுல இருக்கிறவங்களோ, இல்ல பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்களோ, அரசாங்கத்துறையோ, தனியார் துறை எந்த வேலை செய்தாலும் சரி, பண வரவுக்கு ஒரு குறையும் இருக்காது. அது புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. உங்களுடைய மனசுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது. எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும், சமாளிக்க முடியுங்கிற மன உறுதி ஏற்படுது. அதுவரை பழைய வண்டி வாகனத்தை மாத்திட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்கி உங்களுடைய வசதிகள் பெருகுது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகமாகுது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படுது. பிரிந்திருந்த தம்பதிகள் கூட இப்போ ஒண்ணு சேருவதற்கான சூழ்நிலை இருக்கு. குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்களோ, பெண்களோ உடைய பல நாள் கனவு இப்ப நனவாக போது. வீட்டுல மழலை சத்தம் கேட்கும். அதே மாதிரி குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் உற்றார் உறவுக்காரருடைய நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வீங்க. குடும்பத்தோட போயிட்டு விருந்து விசேஷங்களை கலந்து கொள்வதனால சந்தோஷம் பெருக்கெடுக்கும். உறவுக்காரங்களும் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. அதே நேரத்துல அவர்களால சில உபத்திரங்களும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால யார்கிட்டயும் கொஞ்சம் அளவா வச்சுக்கோங்க. அதே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கோங்க. மத்தபடி வெளி வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட உடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் ஒரு குறையும் இல்ல. மதிப்பு மரியாதை கூடிக்கிட்டே இருக்கும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில அவர் உறவுக்காரர்களால உங்களுக்கு
அனுகூலமான பலன் கிடைக்கும். அவங்கெல்லாம் உங்களுடைய ஆலோசனை கேட்டு நிப்பாங்க. அவர்கள் மத்தியில உங்களுடைய கௌரவம் அப்படிங்கிறது ஒரு படி உயர்ந்து நிக்கும். அதே மாரி தந்தை வழி உறவுகள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் முடியும். குறிப்பா மாதத்துடைய பிற்பகுதியில உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில ஆதாயம் கிடைக்கும். அடுத்த அலுவலக பணிகள பொறுத்தவரைக்கும், தனியார் துறையோ, அரசாங்க துறையோ, இல்ல ஒருத்தர் கீழ கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி, ஆண்களோ, பெண்களோ, உங்கள பொறுத்தவரைக்கும், உங்களுடைய பணியிட சூழல் அப்படிங்கிறது ஒரு மாரி இறுக்கமான சூழ்நிலை இருந்துச்சு இல்லையா? அந்த நிலை மாறுது. சுதந்திரமா நீங்க வேலை பார்க்குற மாரி இருக்கும். உங்களுடைய பணிகள்ல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். சிலருக்கு நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். அதே மாரி நிர்வாகத்துக்கிட்ட நீங்க முன்வைத்த கோரிக்கைகளும் நிறைவேறும். உங்களுடைய மதிப்பு, மரியாதை உயருது. இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசி. வியாபாரம் பார்க்கிறவங்களாவே இருந்தாலும் சரி, தொழிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, நீங்க எதிர்பார்த்த விட லாபம் அப்படிங்கிறது ஒரு படி மேலேயே கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த செலவுகள் அப்படிங்கிறது வீண் செலவு, விரைய செலவு போயிருக்கும். அதெல்லாம் இப்ப கட்டுக்குள்ள வரும். புதிய முயற்சிகள் எல்லாமே நீங்க நினைத்த மாதிரியே அனுகூலமான பலன் கொடுக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அடுத்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு பல வழிகள்ல, பல வகைகள்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதம்னு இந்த மாத்த சொல்லலாம். புகுந்த வீட்டு உறவுக்காரர்கள் மத்தியில உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடுது. இதுவே அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே தொழில்ல கொடி கட்டி பறக்க போறீங்க. சோ இப்ப வரைக்கும் பார்த்து துலாம் ராசிகளுக்கான பொது பலன்கள். இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா, துலாம் ராசிகளுக்கு தை மாதம் அப்படிங்கிறது எப்படி சிறப்பான மாதமா அமைஞ்சிருக்குங்கிறத பார்க்கலாம். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். எதுலுமே வேகமா செயல்படணும், விவேகமா செயல்படணும். ஆனா அதுல வெற்றி நமக்கா தான் இருக்கணும். இத மட்டுமே மனசுல வச்சுட்டு வாழக்கூடிய உங்களுக்கு இந்த தை மாதம் நன்மையை மட்டுமே தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம். உங்க வேலை இந்த மாதத்துல எளிமையா நடந்து முடியும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். வெளி வட்டாரத்துல செல்வாக்கு அதிகமாகும். புதிய முயற்சிகள் வெற்றியடையும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கைக்கு வரும். வங்கியில நீ கேட்டிருந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். புதுசா இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியாக மாறும். உறவுகளிடம் உங்களுடைய செல்வாக்கு உயருது. அதிர்ஷ்டகாரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானால உங்களுக்கு வருமானம் அதிகமாகும். வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க. வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகுது. இது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான சூழ்நிலை இருக்கு. குடும்ப பிரச்சனை விலகுது. தை பிறந்தால் வழி பிறக்கும். துலாம் ராசிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பாதையே தெரியுதுங்க. புதிய தொழில் தொடங்குற முயற்சிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பெரியவருடைய துணையும் ஆசீர்வாதம் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும். நெருக்கடிகள் இல்லாத நிலைத்த சந்தோஷம் தரக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் அதிகமாகுது. உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது தினக்கூலி வேலை செய்யறவங்களாவே இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை தரம் உயருதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜனவரி 21, 24, 30, பிப்ரவரி மாதம் 3, 12 இந்த நாட்களை உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்ய வளம் உண்டாகும். நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும். அனுதினம் முடியாத பட்சத்துல செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளாவது இவர் வழிபாடு செய்யும். அடுத்தது சுவாதி நட்சத்திரம். நினைச்சத நினைச்ச மாதிரி நடத்தி முடிக்கிறதுக்கான உயர்வான உழைப்பை அந்த வேலையில போடக்கூடியவங்க. உங்களுக்கு இந்த தை மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் நெருக்கடிகளை விலக வைக்கிறார். குடும்பத்திலயும் சரி, வெளி வட்டாரத்திலயும் சரி, உங்களுக்கு ஏற்பட்டிருந்தா அவமரியாதை மாறுது. நினைச்சதை சாதிப்பீங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி அடைவீங்க. வேலை வாய்ப்புக்காக காத்துட்டவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமா முடியும். குடும்ப பிரச்சனைகள் விலகுது. ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு மாறுவீங்க. அந்த இடம் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். அந்த உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும். உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள் எல்லாத்துக்குமே முடிவு கிடைக்குது. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகளும் விலகுது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டியாளர்களால உங்களுக்கு ஏற்படுத்த பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் மறையுது. எதிர்ப்புகள் விலகுது. வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியுது. அரசு வழி முயற்சிகள் எல்லாமே லாபத்தை ஏற்படுத்துது. அதே மாதிரி வேலையில நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்குதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியான சூழ்நிலை உண்டாகுது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல அதிகமா கவனம் செலுத்துவீங்க. அதன் காரணமா கூடுதலான லாபம் கிடைக்கும். அதே மாதிரி அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தலைமையை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. நீ எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும். மேலும் தனவரவு தாராளமா இருக்கிறனால சேமிப்பு உயரும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. புதுசா வண்டி வாகனம் வாங்கி மகிழ்ச்சியான சூழ்நிலையில வாழ போறீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும். டீச்சர்ஸுடைய ஆலோசனை அப்படிங்கிறது நீங்க நினைத்த பாடப்பிரிவுகள்ல வெளியூர் வெளிநாடுகளுக்கு போயிட்டு படிப்பதற்கான யோகத்தை ஏற்படுத்துது.
உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி, 7ஆம் தேதி. இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா, ஜனவரி மாதம் 22, 24, 31, பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி. இந்த நாட்கள சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். அடுத்தா உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். அனுதினமும் காளி அம்பாளை வழிபாடு செய்ய கஷ்டங்கள் தீரும். கவலைகள் இல்லாத நிலைத்த சந்தோஷம் தரக்கூடிய வாழ்க்கை நிலையை இவங்க கொடுப்பாங்க. அடுத்ததான் விசாகம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். சூழ்நிலை அறிந்து அதற்கு தகுந்த மாதிரி திட்டம் தீட்டி வெற்றி அடையக்கூடியவங்க. உங்களுக்கு தை மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. நீங்க நினைச்ச வேலையே நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க. உன்ன நட்சத்திரத்துக்கு அதிபதி அஷ்டம ஸ்தானத்துல வக்ரம் அடைந்திருக்கிறதுனால குழப்பங்கள் விலகுது. ராகுவும் சுக்கிரனும் கூட உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவியா இருக்காங்க. குடும்பம், தொழில், வியாபாரத்துல ஏற்படுற நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்குது. நீ எதிர்பார்த்த வரவுகள் இருக்குது. உறவுக்காரர்கள் உங்களை தேடி வந்து உதவி செய்வாங்க. உடைய செல்வம், செல்வாக்கு உயருதுங்க. சமூகத்துல உடைய அந்தஸ்தும் செல்வாக்கும் உயர்வதனால உங்களை வேணான்னு ஒதுக்கிட்டு போனவங்களா இப்ப உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிப்பாங்க. என்ன ஒரு விஷயம்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. மத்தபடி எல்லா விதங்களையும் உங்களுக்கு வெற்றி தொடரும். அடுத்த அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு இத்தனை நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வருது. நீ எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்தாலும் சரி, உங்களுக்கான புதிய பொறுப்புகளும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். எடுக்கக்கூடிய வேலையில வெற்றி உண்டாகும். பல நாள் கனவுகள் நனவாகும். புதுசா இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். நீங்களும் புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகளை பெருக்கிக் கொள்வீங்க. பிள்ளைகள் வழியில உங்களுக்கு பெருமை உண்டாகும். அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபடுவீங்க. வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே சாதகமா முடிஞ்சு வரும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் வியாபாரத்துல இந்த பிரச்சனைகள் இப்போ இல்லாமல் போகும். வழக்கு விவகாரங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரும். கலைஞர்களை பொறுத்தவரைக்கும் வியாபாரிகளுக்கும் சரி, கலைஞர்களுக்கும் சரி எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அடுத்த மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை கூடும். விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய விளைச்சல்ல கவனமா இருப்பதனால நீங்க எதிர்பார்த்த விட ஒரு படி கூடுதலான லாபத்தை அடைய போறீங்க. மேலும் தினக்கூலி வேலை செய்யறவங்களாக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கை நிலையில உயர்வு இருக்கும். உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டம் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி, 8ஆம் தேதி. அந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா, ஜனவரி மாதம் 21, 24, 30, பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி, 6ஆம் தேதி, 12ஆம் தேதி. இந்த நாட்களை உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. அதிக நன்மைகளை அடைவீங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம். அனுதினமும் ஆதி திருவரங்கனை வழிபாடு செய்ய அல்லல்கள் நீங்கும், அதிர்ஷ்டம் உண்டாகும். இதையும் தாண்டி பொதுப்படியா உங்களுக்கு இன்னும் அதிகமான நன்மைகளை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா, தினம்தோறும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மைகளை கொடுக்கும். மேலும் சொல்லணும்னா, துலாம் ராசிகள்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படிங்கிறது ஜனவரி மாதத்துல 20, 23, 27, 31, பிப்ரவரி மாதம் 1, 3, 9, 12. மேலும் உங்களுடைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 7. உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா, பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி மாலை முதல் தொடங்கி 7ஆம் தேதி, 8ஆம் தேதி இரவு வரைக்கும் இருக்குது. சோ இந்த 3 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமானையும் ஆஞ்சநேய பெருமானையும் வழிபாடு செய்ய நல்லதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம். திங்கட்கிழமைகள் தோறும் சிவபெருமானுக்கு வில்வேலைகளால அர்ச்சனை செய்வதும், சிவஸ்துதிகளை பாராயணம் செய்வதும் நன்மையை கொடுக்கும். அதுவே ஆஞ்சநேய பெருமானை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்ய மன தைரியம், தன்னம்பிக்கை கூடும். எந்த விஷயத்தை நீங்க எடுத்தாலும் சரிங்க, அதுல வெற்றி கிடைக்கும். சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, பரிகாரங்களும் சரி, வழிபாடும் சரி, துலாம் ராசிக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகமா கொடுத்து தனவரவை தாராளமா கொடுத்து உங்களை தலை நிமிர வச்சிருக்குங்க. நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் போன உங்களுக்கு இந்த தை மாதம் இன்னும் சிறப்பான பலன்களை கொடுத்து உங்களுக்கான உயர்வை ஏற்படுத்தி இருக்கு. கரெக்டா வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்மளுடைய முருகன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்முடைய வீடியோ பதிவு உடனடியாக உங்களை வந்து சேருங்க. மேலும் ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.